இப்போ ரீசெண்டா ஒரு அறிவிப்பு வெளிவந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம பொருட்களுக்கு வந்து இப்போ 12% போட்டிருந்தாங்க, 18% போட்டிருந்தாங்க, 28% போட்டிருந்தாங்க. இது எல்லா பொருட்களுக்குமே இப்ப அந்த விலையில இருந்து குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து எல்லா பொருட்களுக்குமே குறைச்சிருக்காங்க. அது எந்தெந்த பொருட்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் இப்ப அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். அன்றாடம் நம்ம லைஃப்ல யூஸ் பண்ற டூத்பேஸ்ட், ப்ரஷ், ஷேவிங் கிரீமு இந்த பொருட்கள் அனைத்துக்குமே 18%ல இருந்து 5%ஆ வரி குறைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம அன்றாடம் யூஸ் பண்ற இது ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெய், இறைச்சி, பழச்சாறுகள், சீஸு, குழந்தைக்கு யூஸ் பண்ற நாப்கின் இது மாதிரியான பொருட்களுக்கு வந்து 12%ல இருந்து 5%ஆ குறைச்சிருக்காங்க. இதே போல் பேக்கரி ஐட்டங்கள் அனைத்துக்குமே 18%ல இருந்து 5% வரையும் வரி குறைச்சிருக்காங்க. என்னன்னா ஐஸ்கிரீமு, கேக்கு, இது மாதிரியான சாக்லேட் இது மாதிரியான பொருட்களுக்கு 18%ல இருந்து 5%ஆ வரி குறைச்சிருக்காங்க. தனிநபருக்கான இன்சூரன்ஸ் போடும் பார்த்தீங்கன்னா, ஹெல்த் இன்சூரன்ஸ், மற்ற இன்சூரன்ஸுக்கெல்லாம் எந்த ஜிஎஸ்டியுமே கிடையாது. பிளஸ் குழந்தைங்க கல்விக்கு யூஸ் பண்ற எந்த பொருட்களுக்குமே ஜிஎஸ்டி கிடையாதுன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அதாவது நோட், பென்சில், சார்ட்ஸு, மேப்பு, அதை நம்ம குழந்தைங்க எதெல்லாம் நம்ம வாங்குவோமோ படிக்கிறதுக்கு தேவையான எந்த பொருட்களுக்குமே ஜிஎஸ்டி கிடையாது. இப்போ வந்து உணவுப் பொருட்களுக்கு வருவோம். உணவுப் பொருட்கள் அதாவது பன்னீர், பரோட்டா, சப்பாத்தி இது மாதிரியான எந்த உணவுப் பொருட்களுக்கும் ஜிஎஸ்டி கிடையாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஃபீவர் அளவிடுற கருவி வந்து வெப்பமானிக்கு வந்து 18%ல இருந்து 5% ஆகும். குளுக்கோமீட்டருக்கு வந்து 12%ல இருந்து 5% ஆகும். அதாவது மருத்துவத்துல யூஸ் பண்ற இந்த பொருட்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு 18 உள்ளதையும் 5 குறைச்சிட்டாங்க, 12 உள்ளதையும் 5 குறைச்சிட்டாங்க. இது இரண்டு பொருட்களுக்கும் 5% தான் ஜிஎஸ்டி வரி விதிக்க போறாங்க இனிமேல். நம்ம விவசாயத்துக்காக பயன்படும் அனைத்து பொருட்களுக்குமே 18%ல இருந்து 5% வரி குறைச்சிருக்காங்க. அது என்னென்ன பொருட்கள்னா, இப்ப நம்ம நெல் இருக்கிற மிஷின் இருக்கு, அது மட்டும் இல்லாம டிராக்டர்ஸ் இருக்கு, அதை நம்ம நெல்லுக்கு யூஸ் பண்ற மருந்துகள், நிறைய விவசாயங்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களுக்குமே 18%ல இருந்து 5% வரி குறைச்சிருக்காங்க. அதே மாதிரி ஜவுளி தயாரிக்கிற எல்லா நிறுவனங்கள்ல யூஸ் பண்ற பொருட்கள், அதுல உள்ள உதிரி பாகங்கள் எல்லாத்துக்குமே 12%ல இருந்து 5%ஆ வரி விலக்கு அறிவிச்சிருக்காங்க. இப்போ வந்து எல்லா செக்ஷன்லயுமே வரி வந்து குறைச்சிட்டு தான் வராங்க. அதே மாதிரி நம்ம ஆட்டோமொபைல்ஸ் பிளஸ் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களுக்கும் 28%ல இருந்த ஜிஎஸ்டியை இப்போ 18%ஆ குறைச்சிருக்காங்க. இப்போ ஆட்டோமொபைல்ஸ் போனீங்கன்னா, இப்போ 1500cc உள்ள காரு, த்ரீ வீலர் வாகனங்கள்லாம் இப்போ உங்க ஆம்புலன்ஸ், ஆட்டோ இது மாதிரியான வாகனங்கள், பிளஸ் உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் பொருளை பார்த்தீங்கன்னா 32 இன்ச்சுக்கு மேலே உள்ள டிவி, ஏசி, ப்ரொஜெக்டர்ஸ், அது மாதிரியான பொருட்கள் எல்லாத்துக்குமே 28%ல இருந்து 18%ஆ வரி குறைச்சிருக்காங்க. இப்போ வந்து நீங்க ஆட்டோமொபைல் சைட் போனீங்கன்னா, அது குறிப்பிட்டு